வணக்கம். பொது தமிழ்ல 100 கேள்வி கேட்பாங்க. புது சிலபஸ் படி இலக்கணத்துல 85 கேள்வி. இலக்கணத்துக்கு அதிக வெயிட்டேஜ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இலக்கணம் தானேன்னு அசால்ட்டா இருந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ ரீசெண்டா நடந்த குரூப் 2 மெயின்ஸ்ல கூட ரொம்ப கஷ்டமா கேட்டாங்க. அதாவது கஷ்டம்னா பழைய சிறப்பு தமிழ்ல இருந்தெல்லாம் கூட வந்திருக்கு. ஸோ இந்த இலக்கணம் ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்காக 2020ல இருந்து 24 வரைக்கும் கேட்ட 50க்கும் மேற்பட்ட எக்ஸாம்ல இருந்து தமிழை மட்டும் பிரிச்சிருக்கோம். அதையும் சிலபஸ் வாரியா பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்லாம் நீங்க டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இலக்கணத்துல 85 கேள்விக்கு தாராளமா ஃபுல் மார்க் வாங்கலாம். 4000 கேள்வி வரும். 4000 கேள்வியான்னு பார்த்தோம் அப்படின்னா கஷ்டம் தான். 40 நாள் தான். டெய்லி ஒரு கொஸ்டினை டெஸ்ட் போட்டு பாருங்க. ஸோ இந்த புக்கை ஃப்ரீயாவே உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இது இல்லாம ஓஎம்ஆர் ஷீட்டும் இதோட சேர்த்து உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். சாம்பிள் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பிரிச்சிருப்போம். ஸோ பொருத்தமான பொருள், ஒரு பொருட்பன்மொழின்னு சொல்லிட்டு 40 எக்ஸாம்ல கேட்டதை பிரிச்சிருக்காங்க. கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இங்கே மார்க் பண்ணியிருக்காது. சரியா? ஸோ பின்னாடி கொடுத்துருப்பாங்க. நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். புக்கை பத்தின டீட்டெயில்ஸ் தேவை, எப்படி கலெக்ட் பண்றது அப்படிங்கிறத ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ.